கவிதா. கவிதான்னு பேர் வச்சவங்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரி வாழ்வாதாரம் எப்படி இருக்கும்? பாசிட்டிவ் சைட்ஸ் என்ன? நெகட்டிவ் சைட்ஸ் என்ன? கவிதா அப்படிங்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, நல்ல விவரம் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. முதல்ல வந்து நல்ல விவரம் தெரியும் அவங்களுக்கு. சின்ன வயசுலேருந்தே நல்ல விவரமா இருப்பாங்க. விவரம் மீன்ஸ் எப்படிங்க? சுயநலமா இருப்பாங்களா? சுயநலம்னு இல்ல, கிளாரிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஓகே. இதுதான் விவரங்கிறது. எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் ஒரு கிளாரிட்டியோட தான் பார்ப்பாங்க. இந்த கிளாரிட்டி, உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஆளை பார்த்து பேசும்போதே ஒரு கிளாரிட்டி இருக்கும் அவங்களுக்கு. இவர் இப்படிப்பட்டவர், ஒரு விஷயம் முடியாது. அப்புறம் ஒரு பொருள் வாங்க போறாங்க, இந்த பொருளை ஏன் செலக்ட் பண்றாங்கன்னா அதுல ஒரு விவரம் இருக்கும். அதுல இது பாருங்க, இந்த கைப்பிடி இப்படி இருக்கு, இது வந்து நீங்க யூஸ் பண்ணும்போது பிராக்டிகலா ஒரு ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறதுல விவரமா இருக்கு. இந்த கிளாரிட்டி வந்து அவங்கள்ட்ட நிச்சயமா இருக்கும். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னாக்க, வாழ்க்கையில வந்து தன்னுடைய துணைவர் வந்து உதவிகரமா இல்லைனாலும் கூட இவங்களுடைய வாழ்க்கையை இவங்க வந்து தன்னை போல எடுத்து ப்ரொஃபஷனலாகவோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்புகளை வச்ச ஒரு வீட்டில் தொழில் செஞ்சு வெளியில விற்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான விஷயங்கள்ல கூட தாராளமா ஈடுபட்டு அதை செய்வாங்க. அதுல எல்லாம் ரொம்ப கவனமா இருந்து கவிதாங்கிற பேர் உள்ளவங்க வாழ்க்கை துணைவர் எப்படி இருந்தாலும் சரி, இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க வாழ்க்கைய நல்லபடியா செலுத்தி நல்ல கண்ட்ரோல்ல வச்சுக்குவாங்க. நிச்சயமான ஒரு நல்ல பேருன்னு தான் இதை சொல்லணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த கவிதாங்கிறவங்க பேருக்கு உற்சாகம் குறையாம இருப்பாங்க. கடைசி வரைக்கும் வாழ்க்கையை தன் கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க. வாழ்க்கையில வந்து ஒரு நிறைவடைஞ்சிருவாங்க. கண்டிப்பா இவங்களுக்கு வந்து இயற்கை வந்து அனுகிரகம் நிச்சயமா உண்டு. இவங்க வாழ்க்கையில வந்து தோல்வியே அடைய மாட்டாங்க. வாழ்க்கையில நிச்சயமா ஒரு வெற்றி அடைஞ்சிட்டு தான் விடுவாங்க. இவங்க வாழ்க்கையில வந்து பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்க ஓரிரு இதுதான் வரும். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஆண் குழந்தையா இருந்தா ஒன்னா இருக்கும், பெண் குழந்தையா இருந்தா ஒன்னா இருக்கும், அல்லது ஏதோ ஒரு பாலினம் ஒன்றா தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் உங்க வாழ்க்கையில. அதாவது ஒரே குழந்தையா கூட இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். இவங்களுடைய வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கையா தான் இருக்கும்.